நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட 2ஆம் திருத்தலமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வந்து ஜூலை 7ஆம் தேதி வந்து குடமுழக்கு விழா வந்து நடைபெற இருக்குது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 2ஆம் படைவீடும் கடற்கரை ஓர தலமுமானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கே வந்து வெகு விமர்சையாக ஜூலை 7ஆம் தேதி வந்து குடமுழக்கு விழா நடைபெற இருக்குது. அனைவரும் செல்வோம். ரொம்ப பாதுகாப்புடன் போங்க. ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஜூலை 1ஆம் தேதி வந்து யாகசாலைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்காக பார்த்துட்டிங்கன்னா ராஜகோபுர வாசல் அருகில் 8000 சதுர அடி பரப்புள்ள 76 யாக குண்டங்கள் வந்து அமைச்சிட்டு சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. நாமும் சென்று வழிபடுவோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு. முருகனோட அறுபடை வீடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 6 இருக்குது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. ஆனால் எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு தலம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர். ஏன்னா வந்து இது வந்து கடற்கரையோர தலம். எப்போவுமே குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இங்கே வந்து கடற்கரையோரத்துலேயே நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் அமர்ந்திருப்பது வந்து மிகவும் சிறப்பு. இதோட சிறப்பு வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்து கடலோர பகுதியில் உள்ள ஒரு தலம். சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை வந்து காத்த தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலை வந்து சொல்லுவாங்க. அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில். இங்கே வந்து ஜூலை 7ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் குடமுழக்கு விழா வந்து நடைபெற இருக்குது. முருகனின் அருளை பெற நாமும் செல்வோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு. மிகவும் பாதுகாப்பாக செல்வோம். ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, வயசானவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. 7ஆம் தேதி மறக்காமல் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு நாமும் போவோம். முருகனை வழிபடுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழக்கு விழாக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி மக்களே.